ஏ ஹைஸ் நஜசோனா பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே கடைசி வரைக்கும் அரசியல் பண்ணிடுவாரா? இந்த மாதிரியான கேள்விகள் விஜயண்ணா மேல எழுப்பப்பட்ட நிலையில இதற்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக கிட்டத்தட்ட 910 நாட்களாக நடந்த போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று விஜயண்ணா ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன போராட்டம்? விஜயண்ணா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த போராட்டம் எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 910 நாட்களாக நடந்திருக்குது. அதாவது இந்த போராட்டம் எதற்காக நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல விவசாய நிலங்கள்ல இந்த விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டம் ஏற்படுத்திட்டு தான் வராங்க. எத்தனை நாட்களா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 910 நாட்களா நடந்திருக்குது. இந்த போராட்டத்துல விஜயண்ணா நேர போய் கலந்துருக்கிறாங்க. அங்க உள்ள மக்களுக்கு ஆதரவும் கொடுத்திருக்கிறாங்க. விஜயண்ணா அங்குள்ள மக்கள்கிட்ட என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அதை நம்ம பார்ப்போம். முதல்ல போனோடனே அந்த மைக்ல புடிச்சிட்டு என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 910 நாட்களா இந்த மண்ணுக்காக நீங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு சின்ன பையன், அந்த பையன் பேர் ராகுல், அந்த பையன் பேசினத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தையோட பேச்ச என் மனசை ஏதோ பண்ணிடுச்சு. அதான் உடனே எல்லாத்தையும் பார்க்க வந்தேன், உங்ககிட்ட எல்லாத்துட்டையும் பேச வந்தேன், உங்களுக்காக நான் எப்பவும் நிற்பேன் அப்படின்னு நம்ம விஜய் அண்ணா அழகா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது எப்பவுமே போராட்டம் இருந்தா அவங்களுடைய கருத்துக்களும் இருக்கும். அப்படி ஒரு சில கருத்துக்களும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமானவங்க வீட்டுல உள்ள பெரியவங்க தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரியவங்க உங்கள மாதிரி விவசாயங்க தான். எது வந்தாலும் உங்க கூட நான் நிப்பேன், கடைசி வரைக்கும் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அது உண்மைதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமானவங்க பெரியவங்க தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய கருத்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள மாதிரி விவசாயியோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்க முடிவோட இருந்தேன். அதுக்கு சரியான இடம் எனக்கு இதுதான் தோணுச்சு அப்படின்னு. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் அண்ணாவோட முதல் போராட்டம் இதுதான். அதாவது முதல் போராட்டம் விவசாயிகளுக்காக நான் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த போராட்டம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நினைச்சிருக்காங்க. ஏன் இதுதான் அவங்களுடைய முதல் போராட்டம் விவசாயிகளுக்காக. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்காக அந்த பெண்ணுக்காக நிறைய பேர் போராட்டம் ஏற்படுத்தினாங்க. ஆனா அதுல கூட விஜய் அண்ணா போராட்டம் ஏற்படுத்தல. விவசாயிகளுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு அப்படின்னு நினைச்சு இந்த போராட்டம் அவங்களுக்கு சரியா தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு விஜய் அண்ணா மாநாட்டுல நிறைய கொள்கை சொல்லியிருந்தாங்க. அதுல விவசாயிகளுக்காக கொள்கை சொல்லியிருந்தாங்க. அந்த கொள்கை சொல்லியிருக்காங்க. அது என்ன கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வள பாதுகாப்பு, சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் அறிவிச்ச கொள்கை. அப்புறம் அதுல தீர்மானமும் சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுதான் அந்த தீர்மானம். அதுல சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலங்களை அழிச்சி சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக மாற்றும் திட்டத்தை ஒன்றிய அரசுகள் கைவிட வேண்டும் என்று மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு. அப்பவே முதல் மாநாட்டுல விவசாயிகளுக்காக குரல் கொடுத்திருந்தாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா.
இப்ப உள்ள போராட்டத்துக்காக நம்ம விஜய் அண்ணா வந்து போராட்ட களத்துக்கு டைரக்ட்டா வந்து குரல் குடுக்குறாங்க. அதாவது விவசாய நிலங்கள வந்து அழிச்சு விமான நிலையம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் குடுக்குறாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஆண்டுட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும் நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நான் வளர்ச்சிக்கும் எதிரானவன் கிடையாது. ஏர்போர்ட்ட வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இத நான் சொல்லலன்னா, இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் ஒரு கதைய கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய் அண்ணா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ட கெட்டாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இந்த இடத்துல கெட்டாதீங்க. விவசாய நிலத்த அழிச்சிட்டு கெட்டாதீங்க. அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ பார்த்து, அந்த பிளேஸ்ல போய் நீங்க விமான நிலையத்த கெட்டுங்க. அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து விமான நிலையம் கட்டுறது முக்கியம் இல்ல. இது கட்டுனா அவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல அடுத்ததாட்டு சொன்னாங்க, நம்ம ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது 8 வழி சாலைக்கு எதிர்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் எதிர்த்தீங்க. அத நிலைப்படுத்தி தானே இங்கேயும் எடுக்கணும். ஆனா நீங்க எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அது உண்மைதான். நீங்க வந்து அந்த டைம்ல விவசாய நிலங்கள் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு 8 வழி சாலை வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து துறைமுகங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய போராட்டங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா இப்பவும் விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுதுல்ல. இப்பவும் நீங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்கலாம்ல. ஏன் கேள்வி எழுப்பல? அமைதியா தானே இருக்கீங்க. அப்போ இதுலயும் உங்களுக்கு லாபம் கிடைக்குது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அண்ணா வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அரச பத்தி சொல்லியிருந்தாங்க. நடிக்கிறதுக்கு உங்கள மாதிரி யாருமே கிடையாது. அப்படி நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு நம்ம விஜய் அண்ணா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலத்துக்காக நீங்க ஆய்வு செய்த இடத்த மறு ஆய்வு செய்யணும். ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்பு குறைவாக இருக்கிற இடத்தை உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டா விஜய் அண்ணா கொண்டு வந்த இந்த கோரிக்கை வந்து ஒரு சூப்பரான கோரிக்கை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய நிலத்தை அழிச்சுக்கிட்டு இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு வேற தேவையில்லாத மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது இந்த தமிழ்நாட்டுல. அங்க போய் விமான நிலையத்தை கட்டலாம்ல அந்த அரசு. அடுத்ததாட்டு விஜய் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போராட்டம் நடத்துனாங்கல்ல, இந்த போராட்டம் வந்து எங்க வச்சு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகனாபுரம். அவங்களுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து அந்த போராட்ட காலம் அந்த ஏகனாபுரத்துல உள்ள ஊருக்குள்ள, ஊர் நடு மத்தியில வந்து அங்க வச்சு தான் மக்கள்ட்ட பேசணும், போராட்டம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுடைய முக்கிய ஆசையா இருந்துச்சு. பட் என்ன அங்க வச்சு நடக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து குடுக்கல. அது மட்டும் இல்லாம, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பிள்ளைங்க, அதாவது கட்சி தொண்டர்கள், அவங்க வந்து நெறைய இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன ஒரு நோட்டீஸ் மாரி குடுப்பாங்கல்ல, சும்மா கையில. அந்த மாதிரி நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணனாலும் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சுட்டு தான் இருக்குமா. ஒரு துண்டு சீட்டுக்கே தடை விதிச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள பேசலாம், போய் பேசலான்னு பார்க்கும்போது, அங்கேயும் போக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இனி என்னதெல்லாம் தடை விதிக்க போறாங்க அப்படின்னு வந்து தெரியாது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தளபதி விஜய் அண்ணா வந்து மக்களுக்காக கேட்டிருக்காங்க. அதாவது விவசாய நிலங்கள் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க பண்ணது கரெக்ட்டா? தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.